ஐயா, இந்த கொலைக்கு சாட்சி யார் என்று கேட்கிறீங்களே? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த கொலைக்கு சாட்சி யார் தெரியுமா? இந்த விதையும் இந்த மண்ணையும் கட்டி காக்கும் அந்த வேடியப்பன் கடவுள் தான் சாட்சி. ஐயா, அந்த வேடியப்பன் கையில கத்திதான் வச்சுக்கிறாரு. மண்ணைய கட்டி காக்க அந்த வேடியப்பன் சாட்சியா? அந்த வேடியப்பன் சாட்சி சொல்ல வருவாரா? அந்த கல்லாக இருக்க கடவுள் வேடியப்பன் வந்து சாட்சி சொல்லட்டும். நான் தான் கொலைகாரன் என்று நானே ஒப்புக்கொள்கிறேன். கண்டால் பார்ப்பது பொய், காதால் கேட்பது பொய், தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்வாங்க. கல்லாக இருக்க கடவுள் சாட்சி செல்லாது. கண்ணால் பார்த்த சாட்சி ஏதாவது இருக்கிறதா? கண்ணால் பார்த்த சாட்சியா? ஐயா, நான் கண்ணால் பார்த்த சாட்சி எதையா சொல்லுவது? என் தங்கை உயிரை விடும்போது மரண வாக்குமூலமே உன் நாட்டு அமைச்சன் கருணாகதான் கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று உயிரை விட்டான். அப்பொழுது இருந்துகளை ஐயா, இதோ இருந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? இதோ இருந்த பிணமாக கிடப்பது யார் தெரியுமா? என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை சுகந்தி. ஐயா, என்னுடைய பேர் சுந்தர். ஐயா, உனக்கு என்ன உறவு? மூக்கலடா மணியே சுந்தர். சாட்சி செல்லுபடியாக நீதிமன்றத்திற்கு என்ன தேவை தெரியுமா? சாட்சி தான் தேவைப்படுகிறது. சாட்சி சொன்னால் ஆகாது. சாட்சி இல்லாத வழக்கு, காரியம் இல்லாத சங்கீதம், ஏற்று சுரக்கா கூட்டி சாட்சி இல்லாமல் தீர்ப்பு வழங்க முடியாது. உன் தங்கையை தூக்கி கொண்டு போய் என் தங்கைக்காக அண்ணன் குரல் சாட்சி செல்லாதா? என் தங்கைக்காக இந்த அண்ணன் குரல் சாட்சி செல்லாதா? ஐயா, ஐயா, என் தங்கையை கற்பழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சர் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காரணத்தினால் என் தங்கைக்கு சரியான நீதி கிடைக்கவில்லையே ஐயா. என் தங்கைக்கு சரியான நீதி வழங்கவில்லையே ஐயா. ஐயா, யாரையாக பிறந்தாலும் என் தங்கத்தை நான் செல்லமா வளர்த்த ஐயா. என் கண்ணுக்குள்ள பொத்தி பொத்தி வளர்த்த ஐயா. பச்சை பண்ணையா என் தங்கச்சி. என் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்து கொலை செய்தவன் உன் நாட்டு அமைச்சன் என்று பலமுறை எடுத்து கூறியும் நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் என் தங்கைக்கு நீதி வழங்கவில்லையே. நான் ஒரு ஏழை என்ற காலத்தில் என் தங்கைக்கு நீதி கிடைக்கவில்லையே. ஐயா, இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? எப்படிப்பட்ட மண்டல வாழ்ந்த புண்ணிய பூமி. ஒரு பசுவின் கட்டுக்காக தன் மகனை தேர்க்கென்று கொண்டாட மனித சோழன். அப்படிப்பட்ட மண்டல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு புறாவுக்காக தன் தசையை அறுத்தெடுத்தாரே சிறு சக்கரவர்த்தி. அப்படிப்பட்ட மண்டல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஒரு முல்லை கொடிக்காக தன் தேனைய பரிசாக கொடுத்தாரே பாரி வள்ளல். அப்படிப்பட்ட மண்டல பிறந்த நீங்களா இப்படி ஒரு நீதியை வழங்குவது? ஐயா, என் தங்கை என் சாவிற்கு நீதி வேண்டையா. ஏமா, என்னதான் பார்த்து நீதிமான்னு பேசுறீங்க? எது கத்திக்கிறாங்க? இது வசனத்துல வரலையா? பணத்தை கொடுத்துட்டு பூத்து என் தங்கைக்கு நீதி வழங்காததா? என் தங்கைக்கு நியாயம் வழங்காததா? இதை யானை என் வயிறு சாபத்தை தர போறியா? என் வயிறு சாபத்தை தர போறேன். ஆட்டான போது சத்தம் போடுறவங்களா சீக்கிரம் மூடியா போயிடுவாங்க. ஐயா, நான் ஏழையாக பிறந்ததால் என் தங்கைக்கு சரியான நீதி வழங்காததா? என் தங்கையை பிரிந்து எப்படி தன்மையை வாழ்கின்றனோ, என் தங்கையை பிரிந்து எப்படி தன்மை தரிக்கின்றனோ, அதே
அதே போன்று உன் நாட்டை இழந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரிந்து கட்டிய படமிருந்து நடு வீதிக்கு அனாதி அமருவார். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே இந்த ஏழை தந்த சாபம். இதுவே சாபமா சாபமா இது சாபமா. நீதி கிடைக்காத காரணத்தினால் ஏழை குலத்தின் சாபம் எனக்கு பலிக்குமா தளபதியாரே? அழாதீர்கள். ஒரு ஏழை கொடுக்க சாபம் உனக்கு என்ன பலிக்க போகிறதா? நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? உனது நாட்டையும் உன் வீட்டை நான் பார்த்துக் கொள்கிறேன். பார்த்துக் கொள்றீங்களா? பார்த்துக் கொள்கிறேன். புறப்படுங்க. சபை கலையட்டும். சபை கலையலாம். என்னடா பையன் தனியா மாட்டிக்கிட்டுக்கிறான்? ஏய், வர வர. என்ன வழிமடக்க காரணம் என்ன? வேணாம். சொல்றத கேளு. வேணாம். இந்த கூட்டத்தை கலைக்க எம்மா கஷ்டப்பட்டு எங்களுக்கு தந்து சேர் மேல உட்காந்து எனக்கு காட்டிக்கினே இருந்து எங்க எடுத்து போனாருன்னு தெரியும். என்ன ஏய்யா, மரியாதை கொடுத்த மரியாதை வாங்கிக்க. ஏய், அதான் வேலைக்காரன் நாயே. உனக்கு என்னடி மரியாதை? ஏய், வேலைக்கார வேலைக்காரன் தானே இவன். இளவரசி இவன் யாரு இவன்? ஆ? இவன் யாரு? இந்நாட்டு அமைச்சர் இந்நாட்டு அமைச்சர் வேலைக்காரன் தானே. வேலைக்காரனா? உனக்கு வேலைக்காரன் அல்ல. Shut up your mouth. நீங்க தந்தைக்கு தான் போங்க. வேலைக்காரன். ஏய், வாயை மூடு. டேய், இவனோட என்ன பேச்சு? வாடா. சரிடா மச்சான். ஏய், நில்லு. எங்க போற? நில். எங்கடா போற? கவனி. இந்த செல். எங்க? இது என்ன டிராபிக்? மூஞ்ச பாரு நல்லா. பாரு. ஏய், இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். இளவரசி ஆ. இந்நாட்டு அமைச்சர் கொலை செய்ததை உன் கண்களால் பார்த்தாயா? என்னுடைய கண்களால் பார்க்கவில்லை. நீதிமன்றத்தில் இவர் செய்த தவறை மூடிமறைப்பதற்காக ஒரு வார்த்தை கூறினாரே, அது செவிமடுத்து கேட்டாயா? என்ன வார்த்தை அது? மேலே பூமாதேவியாம், கீழே ஆகாயவாணியாம், இப்படி மாற்றி மாற்றி பேசுகின்றார். நிச்சயமாக இந்த கொலையை அமைச்சர் தான் செய்திருக்க வேண்டும். ஐயோ, டேய். பாடுபோல தான் கொலைட்டு நான் எத்தனையோ நாள் சொல்லுவேன். போய் வந்து பேர் புரியா புரியா ஒலிட்டுக்கிறியா? இளவரசி